Hey you guys, welcome back to my channel Books with Abhi and நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இயர் 2025ல என்னோட ரீடிங் கோல்ஸ்லாம் என்ன, புக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கோல்ஸ் இருக்குது, யூடியூப் ரிலேட்டடாக என்னென்ன கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நான் லாஸ்ட் இயர் 2024க்கும் வீடியோ போட்டிருந்தேன். பட் அது என்னால் சம்வாட் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. மித்த எல்லாத்தையும் நம்ம இந்த இயருக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். அண்டு இந்த இயர் ஆரம்பிச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். அண்ட் இது வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 3470 சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் இதுக்கப்புறமும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. அது அவங்களுக்கும் வரப்போகிறவங்களுக்கும் தேங்க்யூ அட்வான்ஸ்டாக. அண்ட் இந்த இயர் நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம்ல சொல்கிறேன். ஸோ என்னோட 2025 ரீடிங் கோல்ஸ் என்ன அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இயர் வந்துட்டு எப்படியாவது ஒரு 50 புக்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு 2023ல கூட கொஞ்சம் நிறையா புக்ஸ் படிச்சிருந்தேன். 2024ல 2023யோட கம்பேர் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு புக் படிக்கணும்னு நினச்சேன். பட் கம்மியாக தான் படிச்சிருக்கேன். பட் இந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா 50 புக்ஸ்ன்னு டார்கெட் செட் பண்ணியிருக்கேன். பட் அப்படி செட் பண்ணால் தான் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 40-45 ட்ரை பண்ணுவோம். பட் இவென்ச்சுவலி 50 ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அது படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம அப்படி அப்படியே அப்பப்போ கொஞ்சம் ஷார்ட் ஸ்டோரி அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே 50 புக்ஸ் அப்படியே நாங்கள் பண்ணிடலாம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ எடுக்கணும். ஸோ எனக்கு வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே வந்து வீடியோ எடுக்கிறது அது ரொம்ப டவுட் தான். பட் ட்ரை பண்ணால் எடுக்கலாம். பட் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே நிறையாவே டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்துட்டு எப்போவுமே எவ்ரி வீக்கெண்ட் வந்து எய்தர் சாட்டர்டே ஆர் சண்டே ஏதாவது ஒரு நாள் வந்து வீடியோ எடுத்து அன்னைக்கே அப்லோட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, எனக்கே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து வீடியோ எடுக்கலை அப்படின்னா ஏதோ நம்ம லைஃப்பில் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த இயர்லேருந்து இது வந்துட்டு கண்டிப்பாக இது ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா சம் வீக்ஸ் எடுப்பேன், சம் வீக்ஸ் எடுக்க மாட்டேன். அண்டு சம் வீக்ஸ் வெளியில் போயிருக்கேன். அது மாதிரி நிறையா வீக்கெண்ட் வந்து எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தான் தோணியிருக்கும். பட் ப்ராப்பர் டைம் அண்ட் ஸ்பேஸ் செட் ஆகிருக்காது. இல்லை மோஸ்ட்லி வெளியில் நிறையா ரவுண்ட் அடிச்சுட்டேன். அண்டு அப்படி இல்லைன்னா புக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக, அதாவது கொஞ்சம் கம்மியாக ரீட் பண்ண டைமு. ஸோ அதனால எனக்கு சரி ரிவ்யூ எடுக்கிற மூடும் பெருசாக இருந்ததில்லை. ஸோ அதனால அப்படிலாம் 2024ல் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2025ல இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒழுங்காக வீக்கெண்டில் ப்ராப்பரான டைம்லாம் இது பண்ணிவிட்டு அப்பப்போ என்ன புக் படிக்கிறோமோ அப்பப்போ ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். அப்படி நான் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் நான் வீடியோ போடலை அப்படின்னா நீங்களே கமெண்ட்ல வந்து கேளுங்க, ஏன் இன்னைக்கு வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இல்லை அந்த வீக்கே வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா சரி நம்ம வீடியோ போடணும்னு எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்காங்க, இவங்களுக்காகவே வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அந்த ஒரு கோல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு யூடியூபுக்கு அப்படின்னு பெருசாக ஸ்பெண்ட் பண்ணதில்லை. நான் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தோன்னா 2023ல இந்த மைக் வாங்கினேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அதான். அண்ட் அது இல்லாமல் இப்போது இந்த ட்ரைபாடு, இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு அதோட பேக் மட்டும் என்கிட்ட இருக்குது. இந்த ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் பெருசாக நான் யூடியூப்க்கு வேறு எதுவும் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. ஸோ இந்த இயர் வந்துட்டு எய்தர் கேமரா வாங்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கிற மொபைல் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. அது எப்போன்னு தெரில, மேபி ஆஃப்டர் ஏப்ரல் ஆர் மே அந்த மாதிரி டைமில் அதை அச்சீவ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அண்டு ஃபோர்த் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மானிட்டைசேஷன் இந்த இயர் கண்டிப்பாக எனேபிள் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த சம் வாட்ச் ஹவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து அது கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜஸில் இருக்குது. நான் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் மந்த்து இல்லை ப்ரீவியஸ் வீக்ஸ்லாம் அந்த வீடியோ போடாததுனால அந்த ஏதோ 365 டேஸ் கவுண்ட் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இனிமேல் நான் கன்சிஸ்டண்ட்டாக போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ மானிட்டைசேஷன் அதெல்லாம் பெருசாக எதுவும் தெரியாது. இப்போவுமே பெருசாக எதுவும் தெரியாது தான். பட் எனேபிள் ஆகணும் அவ்வளோதான். எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னன்னு அதெல்லாம் ஃபர்தர் அப்டேட்ஸில் பார்க்கணும். எனக்கும் இதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் தெரியல. வேறு யாராவது எனக்கு தெரிஞ்ச சில புக் டியூபர்ஸ் இருக்காங்களா, மற்ற யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட மானிட்டைசேஷன் பற்றி கொஞ்சம் என்ன டிஸ்கஸ் பண்ணணும், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆஃப்டர் இது எனேபிள் ஆனதுக்கப்புறம். ஸோ இது வந்துட்டு இந்த ஃபோர்த் கோலில் வச்சுருக்கேன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கிவ் அவே ரிலேட்டட். எனக்கு வந்துட்டு இந்த புக்கு நான் ஒன்று வாங்கி வச்சுட்டு அதை கிவ் அவே பண்ணுறதுல அது ஒன்றும் யூஸ் இல்லை. உங்களுக்கு சில புக்ஸ்லாம் ரீட் பண்ணோம் அப்படின்ட்டு உங்களோட ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்களோ, உங்கள் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ மீஷோவோ வாட் எவர் எதுலனாலும் உங்கள் ஆட் டு கார்ட்டில் சில புக்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் மைண்டில் சில புக்ஸ்லாம் வச்சுருப்பீங்க வாங்கணும்ட்டு, பட் தள்ளி போயிட்டே இருக்கும்.
ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த கிவ் அவேல நீங்கள் அது வின் பண்ண சான்சஸ் இருக்குது. கிவ் அவேனா நான் ஃபஸ்ட்டு மந்த்லி அப்படின்னு நினச்சேன். பட்டு அப்புறம் அதை அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வருஷம் வந்துட்டு டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு கிவ் அவே கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றதுங்க. இப்போ ஜான்வரி விட்டுருங்க, ஃபெப் லாஸ்ட் வீக் அந்த 3rd வீக் அது 4th வீக் அந்த டைமில் வந்துட்டு ஒரு கிவ் அவே அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 3K சப்ஸ்கிரைபர்ஸ் கிவ் அவே இருந்ததுல. ஸோ அதே மாதிரி ரூல்ஸ் தான். உங்களோட புக்கு ஓன் சாய்ஸு. பட் இந்த டைம் ஒருத்தர் மட்டும் தான், நான் 2 பேர் சொல்லலை, ஒருத்தருக்கு மட்டும். அதே லிமிட் வந்து 500. அந்த 500க்குள்ளே நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியானாலும் புக் செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு மோஸ்ட்லி அமேசானாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதில் நான் உங்களுக்கு நான் கிவ் அவேல உங்களுக்கு நான் வாங்கி தந்துடுறேன். ஸோ அந்த கோல் இருக்குது. ஸோ 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கிவ் அவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் செல்ஃப் இப்போ என்ன புக்னாலும் இருக்கலாம். உங்கள் அகாடமிக்ஸ்க்கு தேவையான புக்காக கூட இருக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். யாருமே வந்து இந்த புக் தான் ரீட் பண்ணாங்க, இந்த புக் ரீட் பண்ணாங்க அப்படின்ட்டு யாரும் ஜட்ஜ்லாம் பண்ண போடல. பண்ணாலும் பரவாயில்ல, யூ டோன்ட் கேர். எந்த புக்னாலும் சரி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். என்ன கிவ் அவே வீடியோவில் நீங்கள் என்ன கமெண்ட் அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு புக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கிவ் அவேல உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு புக் வாங்கி தரேன். அண்டு 6th கோல் பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து 2024 இருந்தது. அண்டு இப்போ 2025க்கும் நம்ம அதை எடுத்துகிட்டு வரோம். என்ன அப்படின்னா கிண்டல் டிவைஸ் வாங்கணும் அப்படிங்கிறது 2024 கோல்லே நான் சொல்லியிருப்பேன். நான் வந்துட்டு சம்வாட் செப்டம்பர் அக்டோபர் டைமில் கிண்டில் வாங்குற ஐடியா இருந்தது. பட் அதுக்கப்புறம் திரும்ப ஃபிசிக்கல் புக்ஸ் மேலே மறுபடியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால கிண்டல் பண்ண தள்ளி போட்டேன். பட் இந்த இயர் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கிண்டல் டிவைஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு இருக்குது. ஸோ அதுவும் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கோல் 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கேயாவது எப்போவாவது புக் ஸ்டோருக்கு போக சான்சஸ் கிடச்சிச்சின்னா அஃப்கோர்ஸ் நிறைய புக்ஸ் வாங்குவேன். அந்த புக் ஸ்டோருக்கு போகிற வ்ளாக்லாம் வந்துட்டு அவ்வளோவா எடுக்கலை. இதுக்கு முன்னாடி இங்கே சர்ச் ஸ்ட்ரீட்டில் நிறைய பிளாசம் புக் ஸ்டோர், அதுக்கு பக்கத்தில் ஒரு புக் ஸ்டோர், அதுக்கு பக்கத்தில் ஒரு புக் ஸ்டோர் அப்படின்னு போயிருக்கேன். பட் அது வந்து ப்ராப்பராக நான் எதுவும் வ்ளாக் பண்ணதில்லை. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புக் ஸ்டோருக்கு போக சான்சஸ் கிடச்சிருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராப்பராக வ்ளாக் எடுத்து போடணும் அப்படின்ற ஒரு 2025 கோலில் இதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 2024 அதில் போட்ட வீடியோவில் இது மாதிரி 5K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோல் சொல்லியிருந்தேன். பட் நம்ம 3.47 இருக்கோம். பட் இட்ஸ் அ கிரேட் திங் தான். பட் இந்த இயர் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோதான் லிமிட், அவ்வளோதான் லிமிட் அப்படிலாம் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறது, ப்ராப்பரான கண்டென்ட் கொடுக்குறது, ரொம்ப நேரம் பேசாமல் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பாய்லர் இல்லாமல் குட்டியாக வீடியோ எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ நிறைய ரீச் போகிறதுக்கு என்னால் என்ன எஃபர்ட் போட முடியும், வீடியோ எடிட்டிங்கில், தம்ப்நெயிலில் அந்த மாதிரி என்ன எஃபர்ட் போட முடியும் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து வந்து 9th கோல் பார்த்தோம் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. இந்த ஜான்வரி மந்த் முடிகிறதுக்குள்ளே நான் வந்து 2024 வந்து பார்த்தோன்னா ஓவராலாக 35 புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அந்த 35 புக்ஸும் என்ன அப்படின்ட்டு ஒரு குட்டி குட்டி சம்மரி மாதிரி சொல்லி ஒரு லாங் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது ஜான்வரி இந்த மந்த்துக்குள்ளேயே இதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக பார்த்தா 35 புக்ஸ். அக்டோபர் வரைக்கும் நான் ஒழுங்காக ரீட் பண்ணியிருக்கேன். நவம்பர் டிசம்பரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புக் எடுத்தேன். பட் அது ரெண்டுமே வந்துட்டு பாதி ரீட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். DNF அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, டூ நாட் ரீடா, டூ நாட் ஃபினிஷ், அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அக்டோபர் வரைக்கும் 35 புக்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி குட்டி குட்டி சம்மரி போடணும். அது என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 10th கோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு மோஸ்ட்லி புக் ரிவ்யூவு, இந்த புக் டாக் போட்டிருப்போம். அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் அப்பப்போ குட்டி குட்டி விளாக்ஸ்லாம் வரும். பட் அந்த ரைட்டர் பற்றி, அந்த ஆத்தர் பற்றி பெருசாக வந்துட்டு எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ போட்டதில்லை. இருக்கிற வீடியோலேயே ஒரு 1 minute ஆர் ½ a minute மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு புக் ரீட் பண்ணுறோம், அந்த ஆத்தர் இருக்காங்க, அந்த ஆத்தரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடணும் அப்படின்ற பிளான்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் அந்த 10 கோல்ஸ். இதில் வந்து ஒன்று முடிச்சுட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வரலாம். அண்ட் இதில் எதுவும் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதையும் அப்பப்போ வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.